Good morning, children. So, this is the 9th part of molecular genetics. Here we are going to see the process of translation. Before that, we have studied two processes in the central dogma, that is life-ல உள்ள central dogma. Central dogma இதுதான். Replication, transcription. Now the final process we are going to see, that is translation. How proteins are synthesized in our body. Protein means all things. That is, our body is building by proteins alone. So here you can see the nucleus. Inside that chromosome, the chromosome is present. Inside the chromosome, DNA is present. Now we know. So suppose if a transcription takes place, it is present in the DNA. Then in DNA, both the strands are unwinded. In certain region, it becomes bubbles. இல்லையா? ஸோ அந்த ஏரியாவில் யார் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகிறா? mRNA. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு கொடுத்துருக்கு. அடுத்ததில் பாருங்கள், ஒரு ரெட் கலரில் ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் சேருது டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஸோ டி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நைட்ரோஜீனஸ் பேசஸ், விச் இஸ் கரஸ்பாண்டிங் nitrogenous base present in the DNA was added in the mRNA. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, all the 3 letters கூட இந்த mRNA carries the message. அதனால அதுக்கு பேர் மெசேஞ்சர் RNA. now it is comes out nucleus வழியாக வெளியில் வருது. பார்த்தீங்களா? ஸோ வெளில வந்த பிறகு it is அந்த ரெட் கலர் நைட்ரோஜினஸ் பேஸ் கேரி பண்ணது எதோட சேர்ந்துருக்கு பாருங்க, ரைபோசோமோட சேர்ந்துருக்கா? அதில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், ஏயூஜி, சியூசி, சிஜிசி. ஸோ இப்படி அந்த 4 நைட்ரோஜன பேசஸ் லெட்டர் தான் இருக்கும். ஆனால் டிஎன்ஏல தைமினுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கும்? ஆர்என்ஏல யுரேசில், இல்லையா? ஸோ அப்போது தைமின் வர வேண்டிய இடத்துல யுரேசில் இருக்கும். மற்றபடி எல்லா நைட்ரோஜினஸ் பேசஸும் தே ஆர் காம்ப்ளிமெண்டரி டு தி டிஎன்ஏ. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து இந்த கிளாவர் ஷேப்பில் நிறையா நிற்கிது. தட் இஸ் கால்டு டிஆர்என்ஏ. ஸோ ஒவ்வொரு ஆர்என்ஏயும் ஒரு அமினோ ஆசிடை வச்சுருக்கு. நம்மளுக்கு ஜெனட்டிக் கோடில் நம்ம படித்தோம் 3 லெட்டர் வேர்டில் என்னென்ன அமினோ ஆசிட்லாம் இருக்குன்ட்டு. ஸோ அப்போது ஸ்பெசிஃபிக் இப்போ ஜிஎல்ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன், கிளைசின். ஸோ இட் வாஸ் கேரிட் பை the nitrogenous base contains CCU தான், நமக்கே தெரியும் இந்த ஜெனட்டிக் கோடில். ஸோ அந்த டிஆர்என்ஏ தான். அது மாதிரி டிஆர்என்ஏ சிரைன், கிளைசின், அஸ்பார்டிக் ஆசிட், ட்ரிப்டோஃபான், த்ரியோனின். ஸோ இப்படி ஒவ்வொரு அமினோ ஆசிட்க்கும் டிஆர்என்ஏஸ் இருக்கும். ஸோ ஆனால் ஏயுஜின்னு ஃபஸ்ட்டு இருக்குதா ரைபோசோம்கில், அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அதான் ஸ்டார்டிங் கோடான். மெத்தியோனின் தான் பொதுவாக இருக்கும் எல்லா செயின்லேயுமே. ஸோ அதனால் ஏயுஜி மெத்தியோனின் உள்ள ஜாயிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் சியூசி, அதில் எது பேர் ஆகும் பாருங்க, ஜி ஏ ஜி. ஸோ கரெக்டாக அந்த நைட்ரோஜின பேஸில் பேர் ஆகிற மாதிரி தான் டிஆர்என்ஏ உள்ளே வர முடியும். அப்போ தான் பேர் ஆக முடியும். அந்த டிஆர்என்ஏ பேர் ஆகிருக்கு. அதுக்கு கீழே என்ன இருக்குது? லியோசின், LEU. ஸோ இப்படி இந்த லியோசினை உள்ளே கொடுத்துட்டு அடுத்து இது மூவ் ஆகி போயிடும். இப்போ ஏயுஜியை கொண்டு வந்தது, மெத்தியோனினை கொண்டு வந்தது வெளில போயிடுச்சு. அப்புறம் LEUவை கொண்டு வந்தது, அதை ஆட் பண்ணிட்டு வெளில போயிடும். கிளைசின் உள்ளே வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு டிஆர்என்ஏயாக உள்ளே அது கேரி பண்ணிட்டு வர அமினோ ஆசிட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு எப்படி அது ரைபோசோமோட சேர்ந்து ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேட் ஆகுது. ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் மீன்ஸ் ஆடிங் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கால்டு ப்ரோட்டீன்.
சரி, இப்போ வந்து ஒரு புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு என்னெல்லாம் வேணும் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ப்ரோகாரியட்னா 70s ரைபோசோம் வேணும். அது 2 யூனிட்டாக பிரிஞ்சிருக்கும், 50s சப்யூனிட், 30s சப்யூனிட். ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், அந்த ரைபோசோம் உருவாகிறதுக்கு நிறைய ஆர்என்ஏஸ் தேவைப்படுது. 5s RNA, 23s RNA, 16s RNA இவ்வளோ ஃபார்ம் ஆனதான் ரைபோசோம் வந்து யுனைட் ஆகும். அடுத்து யூகாரியாட்டிக்கில் 80s, 60s சப்யூனிட்டும் 40s. இதுக்கு பாருங்க 5s RNA வேணும், 5.8s, அடுத்து 28s RNA, 18s RNA. இந்த RNAலாம் சேர்ந்து தான் ரைபோசோமா ஃபார்ம் ஆகணும். அதனால தான் அதுக்கு பேர் ரைபோசோமல் RNA அப்படின்னு பேர். அடுத்து கீழே உள்ள பிக்சரில் பாருங்க, நியூக்ளியஸ்குள்ள பவுண்டட் ரைபோசோம் எப்படி இருக்கு, ஸ்மாலர் அண்டு லார்ஜர் சப்யூனிட் சேரும்போது. புரியுதா? RNA அண்ட் ப்ரோட்டீன்ஸ், அது அந்த RNA வந்து சேர்ந்த உடனே இப்படி ஒரு காம்போசிஷனாக மாறிடுது. அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ரைபோசோம் பாருங்கள் எப்படி இருக்குது செல்லில் அப்படின்னு பார்த்துக்கோ. ஓகேவா? ப்ரோட்டீன் சிந்தசிஸில் மட்டும்தான் இது என்ன செய்யும், இப்படி யுனைட் ஆகும். ஸோ தெர் ஆர் இது போக இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு, தட் இஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு. நான் RNAயுடைய ஃபங்க்ஷன் 3 டைப்ஸ் ஆஃப் RNA இங்கே இன்வால்வ் ஆகுது. mRNA used as template to make protein. ஸோ அதில் என்ன நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணும். rRNA ரிபோசோமல், ஸோ மேக்ஸ் அப் ரைபோசோம். ஸோ இத்தனை ரைபோசோமல் RNA இருந்தால் நம்ம பார்த்தோம்ல 70sலேயும் 80sலேயும் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் சேர்ந்தாதான் ரைபோசோம் ஃபார்ம் ஆக முடியும். tRNA, ஸோ ஆன்டிகோடான்ஸ் அதில் இருக்கும் டு மேட்சஸ் அமினோ ஆசிட் டு mRNA. mRNAல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மேட்சாக அது வந்து போகும். அண்ட் கேரியிங் தி அமினோ ஆசிட். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ பாலிமரைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் டு ஃபார்ம் பாலிபெப்டைட் செயின். அதாவது நிறைய அமினோ ஆசிட் பெப்டைட் பாண்ட் மூலமாக ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி போகிறது தான் பாலிபெப்டைட் செயின். இனிஷியேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இனிஷியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும். இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் நீட்ஸ் 30s சப்யூனிட், மெசஞ்சர் RNA, சார்ஜ்டு மெத்தியோனின் tRNA தேவை. இனிஷியேஷன் ஃபேக்டர் IF1, IF2, IF3. அது ஒன்றுமே கிடையாது. IF1 இனிஷியேஷன் ஃபேக்டர் 1, இனிஷியேஷன் ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 3. GTP, இட்ஸ் an energy currency and it needs an ion, that is magnesium. ஓகேவா? இவ்வளவும் தேவை. இங்கே பாருங்க 30s சப்யூனிட் நமக்கு காமிச்சிருக்கா. இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் அண்ட் GTP bind to the 30s ribosomal subunit. GTP வந்து சேர்ந்துருச்சா? ஸோ IF1, IF2, IF3, அதுதான் 1, 2, 3. இதுதான் 30s சப்யூனிட்டில் ஃபர்ஸ்ட் நடக்கிறது இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். அப்போ பாருங்க, இனிஷியேட்டர் tRNA இங்கே வரணும். வந்திருக்கா? சரியா? ஸோ இந்த இனிஷியேட்டர் tRNAயோட மெத்தியோனின் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு தான் பேர் வந்து என்னது, சார்ஜ்டு tRNA. சார்ஜ்டு tRNA நம்ம முதல்ல பார்த்தோம், எப்படி சார்ஜ் ஆகுது, ஒரு அமினோ ஆசிடை கேரி பண்ணும்போது அதுக்கு என்ன ப்ராசஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் தென் இந்த மீன் டைம் mRNA வந்து சேருது பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் கோடான் AUGவாக தான் இருக்கும், அதான் ஸ்டார்ட் கோடான். ஓகேவா? ரைபோசோம் பைண்டிங் சைட் ஒன்று இருக்கு, ஷைன் டல்கர்னோ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, SD காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ த mRNA transcripted from the DNA comes and connected with the 30s subunit. That region is called SD complex. அதுக்கு பேர் தான் SD complex. ஸோ இந்த 30s சப்யூனிட் இப்போ பாருங்க வந்து சேர்ந்துருச்சு. AUGயில் எப்போதுமே ஸ்டார்டிங் கோடான் மெத்தியோனின் தான். இப்போ இந்த மெத்தியோனின் வந்த உடனே 3 வெளியில் போயிடுச்சு பாருங்க. 3 வெளியே போயிடுச்சா? mRNA வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு, 3 வெளியில் போயிடுச்சு. போனால் தான் mRNA வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ மெத்தியோனின் AUGயோட வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. 1ம் 2ம் இருக்குது, GTPயும் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ லார்ஜர் சப்யூனிட் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு வித் 3 ரீஜியன்ஸ். அதில் 3 ரீஜியன் இருக்குது பாருங்கள், E சைட், P சைட்,
A site அப்படின்னு 3 சைட் இருக்கு. ஆல்ரெடி we have seen in the previous PPT. ஸோ ரைபோசோம்னு எடுத்துக்கிட்டா ஒரு பவுண்டட் ரைபோசோமில் எத்தனை சைட் இருக்கும்? 3 சைட். E சைட், P சைட், A சைட். P சைட்டில் ஃபர்ஸ்ட் பாருங்க AEG ஸ்டார்ட் கோடான்னு இருக்கு. அதில் மெத்தியோனின் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. A சைட் அடுத்த டிஆர்என்ஏ வந்து சேர்ற இடம் தான் அது. E சைட்னா என்ன? அதில் வந்துட்டு அப்படியே வெளில போயிடும். அதான் ஓகேவா? சரி. ஸோ இப்போ அந்த IF2 IF1 வெளில போயிருச்சு. ஒரு எனர்ஜி கரன்சி மாலிகுல் ஸ்பெண்ட் ஆகி GDPயாக மாறிடுச்சு. கோனைன் ட்ரைபாஸ்பேட் கோனைன் டைபாஸ்பேட்டாக மாறிடுச்சு. ஸோ நவ் 70S இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் வாஸ் ரெடி டு டிரான்ஸ்லேட் ப்ரோட்டீன். ஸோ இதுதான் இனிஷியேஷன் ஸ்டெப். ஓகேவா? இனிஷியேஷன் ஸ்டெப். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாகவே அழகாக இதில் எப்படி கொடுத்துருக்கோ இதில் நீங்கள் அழகாக அப்படியே போட்டு படிச்சுக்கலாம். ஸோ இட் வாஸ் வெரி கிளியர் வென் யூ கம்பேர் யுவர் புக். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். சரி, அதே இதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். IF1 30S சப்யூனிட்டோட ஜாயிண்ட் ஆச்சு. ஸோ அது இருந்தால் தான் it allows the 30S subunits to bind the mRNA. IF2 charged formyl methionine tRNA small subunitல சேர்றதுக்கு அது enhance பண்ணுது. ஸோ அதான் AUG triplet starting codon. அடுத்தது இப்போ ரீடிங் ஃப்ரேம் இஸ் செட். அடுத்தது வரிசையாக AUGக்கு அப்புறம் 3 லெட்டர் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். IF3 வெளியில் போயிடும். Now initiation complex combines with the 50S ribosomal subunit. So now 70S subunit is formed. So in the process GTP is hydrolyzed. It provides record energy and IF1, IF2 and GDP are released now. Okay va? So அந்த previous diagrammatic representation என்ன பார்த்தோமோ அதை அப்படியே எழுதியிருக்கு. இந்த டயக்ராமை வச்சு எழுதினாலும் சரி இதை வச்சு எழுதினாலும் சரி டயக்ராமை போட்டு படிக்கிறது நல்லது. Now இதை இன்னொரு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். AUG வந்து எப்படி P சைட்டில் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ A சைட்டில் அடுத்த அமினோ ஆசிட் வருது. தேர்ட் பிக்சரில் பாருங்கள் அந்த மெத்தியோனினை கொண்டு வந்த டிஆர்என்ஏ இப்போ E சைட்டுக்கு வந்துருச்சு. P சைட்டில் இங்கே ஃபினைல் அலனின் கொண்டு வந்தது P சைட்டுக்கு வந்துருச்சு. அமினோ ஆசிட் எண்டில் A சைட்டில் அடுத்த டிஆர்என்ஏ வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணும்? ஃபினைல் அலனினோட சேர்ந்துட்டு இது E சைட்டுக்கு போயிடும். எது ஃபினைல் அலனினை கொண்டு வந்தது Eக்கு போயிடும். இந்த ஏல இருக்கிற அமினோ ஆசிட் இங்கே வரும். ஸோ இப்படி த ப்ராசஸ் வாஸ் கண்டினியூஸ்லி டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? புரியுதா? சரி, இப்போ வந்து ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு என்னெல்லாம் வேணும் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ப்ரோகாரியட்னா 70S ரைபோசோம் வேணும். அது 2 யூனிட்டாக பிரிஞ்சிருக்கும். 50S சப்யூனிட் 30S சப்யூனிட். ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள் அந்த ரைபோசோம் உருவாகிறதுக்கு நிறைய RNAs தேவைப்படுது. 5S RNA, 23S RNA, 16S RNA இவ்வளோ ஃபார்ம் ஆனதான் ரைபோசோம் வந்து யுனைட் ஆகும். அடுத்து யூகாரியாட்டிக்கில் 80S 60S சப்யூனிட்டும் 40S. இதுக்கு பாருங்க 5S RNA வேணும். 5.8S அடுத்து 28S RNA, 18S RNA. இந்த RNAலாம் சேர்ந்து தான் ரைபோசோமா ஃபார்ம் ஆகணும். அதனால தான் அதுக்கு பேர் ரைபோசோமல் RNA அப்படின்னு பேர். ஓகேவா? இங்கே பாருங்க எலாங்கேஷன். ஸோ அப்படி எலாங்கேட்டான ஒரு ரைபோசோம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ பெப்டைட் பாண்ட் மூலமாக தான் இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர் டினோட்ஸ் 1 அமினோ ஆசிட். இப்போ பாருங்கள் ஒன்று இன்னும் 2 ரிமைனிங் டிஆர்என்ஏ மெசேஜ் தான் இருக்குது. மற்றெல்லாம் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபைனல் ஒன் வந்து உள்ளே வருது. ஸோ இது உள்ளே வந்த உடனே இது அடுத்த சைட்டுக்கு போயிடும். இங்கே இருக்கிறது E சைட். இப்படி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். APA E இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இப்படி திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எலாங்கேஷன். ஆடிங் ஆஃப் அமினோ ஆசிட் வித் த ஹெல்ப் ஆஃப் பெப்டைட் பாண்ட் தட் இஸ் கால்ட். சரியா? ஸோ இப்போ அதை திருப்பி சொல்கிறோம். The tRNA binds to the P site. Second charge tRNA molecules bind to the A site. ஓகேவா? அப்படி போயிட்டே இருக்கும்.
ஸோ கரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் RNA, GTP, elongation ஃபேக்டர், இதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஸோ இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். பி சைட்டில் இருக்கிறது ஈக்கு போன உடனே ஏல இருக்கிறது பிக்கு வரும், இன்னொரு tRNA என்ன செய்யும், ஏ சைட்டுக்கு வரும். இப்படியே அமினோ ஆசிட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு elongation ஃபேக்டர் வந்து தேவை. EFTS, EFTU அப்படின்னு 2 ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒவ்வொரு அமினோ ஆசிடும் உள்ளே வந்துட்டு இருக்க அமினோ ஆசிட் ஆட் ஆகிறதுக்கு பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ் என்சைம் வந்து வேணும். ஸோ இட் வாஸ் கிரியேட்டிங் பாண்ட்ஸ் பிட்வீன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அமினோ ஆசிட், செகண்ட் அண்ட் தேர்ட் அமினோ ஆசிட். ஸோ இப்படி கண்டினியூஸாக ஆட் ஆகிறதுக்கு பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ் என்சைம் வாஸ் நீடட். And a covalent bond was occurred between amino acid and tRNA. tRNA carry பண்ணிட்டு வர்றது ஒரு covalent bond creation ஓல. And occupying P site is hydrolyzed. Then dipeptide is formed. This remains attached to the 3' end of tRNA at the A site. ஓகேவா? அந்த பெப்டைடு ப்ரீவியஸ் கொண்டுக்கு பெப்டைடு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் A சைட்லேயே அந்த tRNA இருக்கும். ஸோ பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆன உடனே tRNA goes to the E site. Then which one present in the A site comes to the P site. So இப்படியே APE இப்படின்னு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர் கொடுத்துருக்கு. இன்கமிங் அமினோ ஆசிட் tRNA, அதுக்கு என்ன தேவையாக இருக்குது, EFUTA தேவையாக இருக்குது. உள்ளே போகுதா? ஓகேவா? சரி, இப்போ ஏ சைட்டில் வந்து சேர்ந்துருச்சு. ஓகேவா? ஏ சைட்டில் வந்து சேர்ந்தது. இப்போ ப்ளூ கலரில் 1. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், பெப்டிடைல் டிரான்ஸ்பரேஸ் மூலமாக அது பெப்டைட் பாண்ட் கிரியேட் பண்ணிருச்சு. இப்போ ஏற்கனவே முன்னாடி பியில் இருந்தது என்ன ஆயிடுச்சு, ஈக்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு எலாங்கேஷன். ஓகே, திருப்பி உங்களுக்கு நல்லா மைண்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு திருப்பி பிக்சர்ஸ் போட்டு உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரி, tRNA at the P site becomes uncharged. The uncharged tRNA from P site moves to the E site. Uncharged என்ன, அமினோ ஆசிடை கொடுத்துருச்சுன்னா அதுக்கு பேர் uncharged. Moves out of ribosome. Thus elongation occurs. ஸோ இப்படி ஒவ்வொரு அமினோ ஆசிடா tRNA மூலமாக ஆட் ஆகி ஏ சைட்டுக்கு வந்துட்டு பி சைட்டுக்கு வந்து பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆனோடனே இ சைட்டுக்கு மூவ் ஆகி எக்ஸிட் வெளில போயிடும். ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ த mRNA tRNA அமினோ ஆசிட் 1 அமினோ ஆசிட் 2 இப்படியே ஒன்றா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ த எலாங்கேஷன் ப்ராசஸ் ரிப்பீட்ஸ் ஓவர் அண்ட் ஓவர். ஓகேவா? ஓகே, புரியுதா இல்லையா? Now termination. ஸோ எப்படி ஒரு 10 ட்ரிப்ளெட் கோடான்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா, அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, AUG ஸ்டார்ட் கோடான். மீதி 9 வந்து என்னது, அமினோ ஆசிட் டினோட் பண்ணக்கூடிய ட்ரிப்ளெட் கோடான். அந்த 10 ஆட் ஆன உடனே டெர்மினேஷன், தேர்ட் ஃபேஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வாஸ் அக்கர். ஸோ ஒன் ஆஃப் த 3 ஸ்டாப் கோடான்ஸ் அப்பியர்ஸ் இன் த ஏ சைட் ஆஃப் த ரைபோசோம். ஸோ அதே இதில் அந்த ஏ சைட்டுக்கு அந்த mRNA வந்து tRNA ஆட் ஆக mRNA மூவ் ஆகிட்டே இருக்கும். டிரான்ஸ்லேஷன் முடிய போய்கிட்டே இருக்கும். அப்போது அந்த எப்போ வந்து அந்த ஸ்டாப் கோடான் ஏ சைட்டுக்கு வருதோ, ஸோ த டெர்மினல் கோடான் signals the action of GTP dependent release factor which cleaves the polypeptide chain from the terminal tRNA, releasing it from the translation complex. அப்படியே என்ன பண்ணிடும், இது பிரேக் பண்ணி விட்டுரும் அந்த பெப்டைட் பாண்ட். ஸோ இட் கோஸ் டு த சைட்டோபிளாசம். ஸோ எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு அந்த அமினோ ஆசிட் என்ன செய்திடும், போயிடும். ஸோ இட் ரிலீஸ் ஃப்ரம் த ரைபோசோம் when they are dissociated into 2 subunit. 2ஆக பிரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பெப்டைட் பாண்ட் கட் ஆகி போகும், அடுத்து 2 சப்யூனிட்டும் பிரிச்சிடும். தட் இஸ் த டெர்மினேஷன். இப்போ பாருங்கள், AUG ஸ்டார்ட் கோடான் வருது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். லார்ஜ் சப்யூனிட் வந்து சேருது. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து சம்மரைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிதா? எல்லாத்துலேயும் 3 சைட் இருக்கும், ஏ சைட், பி சைட், ஏ சைட். அடுத்து பாருங்கள், மெத்தியோனின் இங்கே வந்துருச்சு. செகண்ட் அமினோ ஆசிட் உடனே அது இ சைட்டுக்கு போய் ரிலீஸ் வெளில போயிடுச்சு. அன்சார்ஜ் ஆனோடனே வெளில போயிடும். திருப்பி தேர்ட் ஒன் வருது பாருங்க, வருதா?
அடுத்து பாருங்க. ஸோ இப்படி பெப்டைட் பாண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஓ சாரி, இந்த பக்கத்துலேருந்து வந்திருக்கணும். அடுத்து இப்படி, அடுத்து இப்படி. அடுத்து பாருங்க, இந்த சைடு வாங்க. 1 2 3 4 5 அமினோ ஆசிட் ஆட் ஆயிடுச்சு. அப்போ 5 ட்ரிப்ளெட் கோடான்ஸ் இங்கே போயிருக்கு. இது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ஸ்டாப் கோடான் வந்துருச்சு. இந்த ப்ளூ கலரில் உள்ளதான் என்னது, ஸ்டாப் கோடான். ஸோ அங்கே வந்து ரிலீசிங் ஃபேக்டர் கொண்டுட்டு வருது, ரிலீசிங் ஃபேக்டர். ஸோ அப்போ ஸ்டாப்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு அர்த்தம். உடனே ஃபர்ஸ்ட் இட் கட் தி பாலிபெப்டைட் செயின். பாலிபெப்டைட் செயின் கட் ஆகி வெளியில் வந்துருச்சா. அண்ட் தென் mRNA ஆல்சோ ரிலீசிங் ஃபேக்டர் வெளில வந்துருச்சு. mRNA ஆல்சோ ஃப்ராக்மெண்டட் ஆயிரும். அண்ட் லார்ஜர் அண்ட் ஸ்மாலர் சப்யூனிட் வாஸ் டிசோஷியேட்டட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு, அதாவது இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ், எலாங்கேஷன், டெர்மினேஷன், அது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஓகேவா? திஸ் பிக்சர் ரிவீல்ஸ் த ஹோல் சைக்கிள்.